இவ்வளவு நேரம் பிளாஷ்பேக் ஃபீலிங்காக அமைதியா பேசினேன். இப்ப சொல்றேன்டி, எண்ணி 15 நாள் கெடுத்தறேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணல, வர வேண்டியவங்க எல்லாம் வருவாங்க. தப்பு தப்பு, வரக்கூடாதவங்க எல்லாம் வருவாங்க. இங்க நடக்க கூடாதெல்லாம் நடக்கும். பாக்குறியா? வேணாண்ட, சொந்த அக்கா கிட்டயே இப்படி மிரட்டுறியே. சார், உங்களுக்கு கூடவா தெரியாது? பேருக்கு நீங்க ஒரு ஹவுஸ் புரோக்கர். வீட்டை எப்படி வெக்கேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதோ நிக்கிறாளே உங்க அருமை பொண்ணு, அவகிட்ட சொல்லி வைங்க. என்னோட பழைய குடும்பமாச்சேன்னு இனிமே பரிதாபம்லாம் பார்க்க மாட்டேன். புலிக்கு தன்காடும் கிடையாது, புறங்காடும் கிடையாது. ஆள் அனுப்பி உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இங்க பார், இன்னும் 15 நாள் ஒண்ணு கடன் அடைக்கணும், இல்லன்னா வீட்டை காலி பண்ணணும். அப்படி நடக்கலன்னா நான் காலி பண்ணிடுவேன் உங்க எல்லாரையும். வாட்டா? எப்படி டாக்டர் இருக்கா? உடம்பு ஏதாவது வீக்கா இருக்கா? ஆமாங்க, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. டைம்க்கு சாப்பிடுறது இல்ல போல இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே அயன் டேப்லெட் எழுதி கொடுத்தேனே, சாப்பிடுறாங்களா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கா டாக்டர். சரி, நான் ஒரு டானிக் எழுதி கொடுக்கறேன். சரி, அத டெய்லி சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. டெய்லி வாக்கிங் போக சொல்லுங்க. சரி. நிறைய ஃப்ரூட் சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க. ஏன்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து வரும். கர்ப்பப்பையில தண்ணியே இல்ல. இவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க. ஆமா, நீங்க ஏன் இவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பல? அம்மா, நீங்க ஏன் இவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பல? எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல டாக்டர். சரி, பத்திரமாயிருமா. டெலிவரிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு அப்பப்ப பெயின் வரும். ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். இங்க பாருங்கம்மா, நீங்க தெம்பா இருந்தாதான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். சரிங்க டாக்டர். புரியுதா? புரியுதா? கேட்டுக்கோ. சரிங்க மேடம், கிளம்பலாம். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. பாலா, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? உட்கார் வசந்தி, வா உட்கார். பாலா, நீங்க அவசியம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? தெரியல வசந்தி, அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். எத்தனை நாள் இங்க இருப்பேன்னு வீட்டுல எதுவும் சொல்லல. பாலா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இப்போ சொல்லு வசந்தி. குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூடவே இருப்பீங்களா? சரி, இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், ஏன் வசந்தி அழுவுற? அழாத, ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன் உனக்கு. நீ வேணா பாரு, உனக்கு சுகப்பிரசவம் தான் ஆக போகுது. பயப்படாத. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலங்க, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. உங்க குழந்தைய கண்ணுல பாக்காம நீங்க எங்கேயும் போக கூடாது. சரி சரி சரி, நீ அழாத வசந்தி, நான் எங்கேயும் போக மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது இந்த குழந்தைய பெத்தெடுத்து உங்க கையில கொடுத்துருவேன். என்ன வசந்தி, நீ அழாத. முதல்ல கண்ணை தொட. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும். சரி வசந்தி, நான் இங்கே இருக்கேன். நீ அழாத.
நல்லா வேண்டிக்கிட்டியா பவித்ரா? ம், யாருக்காக பவி? நம்ம எல்லாருக்காகவும் தான். என்ன வேண்டிக்கிட்ட? குறிப்பா எதுவும் இல்ல. பொதுவா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உனக்கு எந்த தேவையும் இல்லையே பவி. நான் நிறைய வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்க மாட்டியா? சரி, என்ன வேண்டிக்கிட்டீங்க? கொழுக்கு முழுக்கணும்னு 2 குழந்தைங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு வேண்டிக்கிட்டேன். நடக்கும் தானே? சரி, கிளம்பலாம். இல்ல பவி இரு. என்ன? ஏன் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு பவித்ரா, நீ உன் மனசுல என்ன நினைச்சாலும் அத நீ என்கிட்ட நேரடியா சொல்லு. நமக்கு நடுவுல வேற யாரும் வேணாம் பவி. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல நீ ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு உன் அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். இனிமே நமக்குள்ள எந்த இடைவெளியும் வேணாம். நாம சேர்ந்து இருக்கிறதுக்கும் நாம குடும்பம் நடத்துறதுக்கும் எந்த தடையும் இருக்க போறதில்ல. உன் ஆசைப்படியே நீ கேட்ட மாதிரியே நான் எங்க வீட்டுல போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன். வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். வீடு நம்ம கைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதை கொண்டு வந்து உன் காலடியில போட வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போவாது என்னை ஏத்துக்குவியா பவி? நீங்க என்ன சொல்றீங்க? பவித்ரா, இனிமேலும் நடிக்காத. உன் மனசுல என்ன இருக்குங்கிறத உன் அப்பா புட்டு புட்டு வச்சுட்டாரு. நான் உங்க குடும்பத்தை ஏமாத்திருவணும்னு உனக்கு பயம். அந்த வீடு நம்ம கைக்கு வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வேணாம்னு நீ முடிவெடுத்துட்ட. இப்படி நீ டிசைட் பண்ணத நீ என்கிட்ட நேரா சொல்ல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட ஒரு காரணம் சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும்? அப்ப நீ என்ன இன்னும் அந்நியனா தான் நினைச்சிட்டு இருக்க. அட கடவுளே, அப்பா ஏன் இப்படி பண்றாரு? எதுக்காக இப்படி இவரை தூண்டி விடுறாரு? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்ப நீ என்ன இன்னும் அந்நியனா தான் நினைச்சிட்டு இருக்க. அட கடவுளே, அப்பா ஏன் இப்படி பண்றாரு? எதுக்காக இப்படி இவரை தூண்டி விடுறாரு? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதனால ஒண்ணும் பரவாயில்ல. உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. நேரா எங்க வீட்டுக்கு போய் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு வந்துட்டேன். அவங்க இப்ப ஆடி போயிருப்பாங்க. அதெல்லாம் விடு பவி. உன் ஆசைப்படியே நான் எல்லாம் பண்றேன். எனக்கு நல்ல ஒய்ஃபா இருப்பியா? வாங்க வீட்டுக்கு போலாம். ரொம்ப தலை வலிக்குது. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? வரும். அந்த வீட்டு மனுஷங்களை அடிச்சு துரத்தி அவங்கள நான் நடு ரோட்ல நிக்க வைப்பேன் பாரு. அப்பதான் என் மேல உனக்கு நம்பிக்கை வரும். இப்ப வராட்டி பரவாயில்ல பவித்ரா. சரிவா, கிளம்பலாம். அம்மா, கல்யாணி வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தாலே நீங்க தான் கல்யாணின்னு தெரியுதே. அடடே, என்ன பணிவு, என்ன அழகு. வீட்டு வேலை செய்யறதுல கூட என்ன ஒரு அடக்கம். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ஒன்னும் கல்யாணம் இல்ல, அவ தங்கச்சி நந்தினி. நான் அப்பவே நினைச்சேன், பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ற வயசா தெரியலையேன்னு. அக்கா எங்கம்மா? ஓ, நீங்க கல்யாண புரோக்கரா? ஆமாம்மா. முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அக்கா வெளியே போயிருக்கா, கொஞ்சம் இருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். சரிம்மா. அப்பா, அப்பா, என்னம்மா? இங்க கொஞ்சம் வாங்கப்பா. சார் ஒரு மேரேஜ் புரோக்கர். வணக்கம். வணக்கம். கல்யாண அக்காவை கேட்டு வந்திருக்காருப்பா. சொல்லுங்க சார். என் பேர் ராமநாதன், மேரேஜ் புரோக்கர். கிட்டத்தட்ட 400 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்காங்க. சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க பொண்ணு கல்யாணியோட கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். ஐயா, இத பாருங்க. இப்ப நாங்க
கல்யாண பேச்சு பேசுற நிலைமையில இல்ல. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். வளர்ந்த பொண்ணுங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது என் மகன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீட்டோடு போயிட்டான். பொண்ணுக்கு சரியான வேலை இல்ல. இவ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. மூத்தவ புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டோட வந்திருக்கா. இந்த லட்சணத்துல நான் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் சொல்லுங்க? இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே? என்ன தெரிஞ்ச விஷயமா? ஆமா சார், உங்க குடும்பத்தை பத்தி முழுக்க தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில இருந்து தான் நான் வந்திருக்கேன். அவங்க தான் எப்படியாவது பேசி இந்த சம்பந்தத்தை முடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. யாருங்க அது? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். என்ன சார் புதிர் போட்டு பேசுறீங்க? யாருன்னு சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தெரியும்ல? தெரியும். அவரோட அம்மா தான் என்ன அனுப்பிச்சாங்க. நீங்களும் உங்க பொண்ணு கல்யாணியும் சமீபத்துல அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த அம்மா கல்யாணிய பாத்திருக்காங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சு போச்சாம். வந்தா இந்த மாதிரி மருமக தான் வீட்டுக்கு வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அத பத்தி பையன்கிட்ட பேசிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சாரும் ஓகே சொல்லிட்டாரு. அதான் வந்திருக்கேன். அவருக்கு உங்க பொண்ணு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஒரு தடவை அவருக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதோ சண்டை வந்துருச்சாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிட்டாங்களாம். உங்க பொண்ண இன்ஸ்பெக்டர் சார் மனைவியாக்கிக்க விருப்பப்படுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல சார். அருமையான இடம், ஒரே பையன், பிக்கல் புடுங்கலே கிடையாது. வரதட்சணையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்க குடும்ப நிலவரம் தெரிஞ்ச இடம். பையனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதுக்கு இல்ல சார். தயங்கவே தயங்காதீங்க. இதை விட நல்ல வரன் உங்க பொண்ணுக்கு அமையவே அமையாது. அவர் உங்க பொண்ண உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. அவர் மட்டும் உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாருன்னா உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும் சார். ஐயா, என் பொண்ணு கல்யாணி இப்ப வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்கா. அவகிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு. தாராளமா கேளுங்க. இன்னொரு விஷயம், அன்னைக்கு நீங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனப்ப அந்த அம்மா உங்க பொண்ண பார்த்ததால இந்த பொண்ணு பாக்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணான்ட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே நிச்சயதார்த்தம் தாங்க. அதனால மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நேர்லயே ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். அமுத, கல்யாணிய சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவ நீ. நீ என்னமா சொல்ற? சால் சொல்றத கேட்டா நல்லாதான் இருக்கு. ஆனா கல்யாணியோட விருப்பம் தானே முக்கியம். கல்யாணி வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறம் கலந்து பேசி நம்ம சொல்லி அனுப்பலாம். கரெக்ட். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். தாராளமா என் நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கங்க. அப்பா சொல்லுங்க. 93 81 81 15 91. நீங்க எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் உங்க முன்னாடி கரெக்டா வந்து நிப்பேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், இடம் நல்ல இடம், அதை விட்டுறாதீங்க. சரிங்க, இன்னைக்கு பேசிட்டு நைட்டுக்குள்ள உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க. சாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. அப்ப நான் வரட்டுமா? சார், ஒண்ணுமே சாப்பிடாம கிளம்புறீங்களே? பரவாயில்ல, நிச்சயமாகட்டும். கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுறேன். நல்லது. வரமா? வாங்க. ஏமா நந்தினி,
நீ என்ன சொல்ற? அப்பா எனக்கு என்னவோ டபுள் ஓகேன்னு படுதுப்பா. அவர் மட்டும் அக்கா புருஷன் ஆயிட்டா இந்த பெருமாளும் சிவாவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி எல்லாம் பழிக்கவே பழிக்காது. பாப்போமே, எல்லாம் கல்யாணி கையில தான் இருக்கு. என்னடி சொல்ற? எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடிக்காதம்மா. உன் புருஷன் அடிக்கிற கூத்தெல்லாம் உனக்கு தெரியாமையா இருக்கும்? எதம்மா சொல்ற? இத பாருமா, எனக்கு மனசு சரியில்லாத ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. இதுக்கும் சிவாவோட வீட்டு பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா உன் புருஷன் இது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சிவாவை பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாரு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அப்படி இல்லடி. சும்மா நிறுத்தமா. என்னைக்கா இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு. அந்த வீட்டு மனுஷங்களும் நல்லவங்கதான். அவங்கள கஷ்டப்படுத்தி நடு ரோட்ல நிறுத்திட்டு சிவாவோட நிம்மதியா நான் வாழ முடியுமா? என் ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்துல அப்பா இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ரொம்ப சந்தோஷம்மா. பெத்தப்பனுக்கு நல்ல நல்ல பட்டமெல்லாம் கொடுக்கற. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே.